இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் பூமியை காணோம்? சாரதா அவளை அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாளா என்ன? பாய். குட் நைட் மாமா. பாய். குட் நைட் பூமி. ஓஹோ, இங்கதான் இருக்கியா? இரு. பூமி, ஒன் மினிட். எப்படி சொல்றது? ஐயோ, வளர்ந்து கேட்டவரே, இது ரோடு. அது தெரியும், ஆனா ரோடு தான். இங்க யாரும் தான் இல்லையே. மாமா, ஸ்வீட் மெமரிஸ் நீ கொடுக்குறியா இல்ல நானே எடுத்துக்குவா? ஐயோ, நீங்களே எடுத்துக்கிட்டா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நானே கொடுக்குறேன். என்னால முடியாது. நீங்க கண்ணை மூடிக்கோங்க. பூமி, நில்லு. டைம் என்னன்னு பாத்தியா? என்ன சித்தி, பாக்குறதுக்கு உங்களுக்கு கண்ணு தெரியலையா? காதல்ல இருக்கிற மயக்கத்துல நீ ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க பூமி. நேரம் காலம் தெரியாம இந்த நேரத்துல எதுக்குடி வெளியில போற? காதலிக்கிறவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா இப்படிதான் இருக்கும். ஏன், நீங்க தான் எங்க அப்பாவை காதலிச்சீங்கல்ல, உங்களுக்கு அது கூட தெரியாதா? தெரியாதுரி. ஏன்னா உன்ன மாதிரி நான் ஒண்ணு மானம் கிட்ட சுத்தல. அபூர்வா, என்ன பேச்சு பேசுற? ஒரு பொண்ணு கிட்ட தா இப்படிதான் பேசுவாங்களா? சாரி மாமா, கோவத்துல ஏதோ பேசிட்டேன். இந்த குடும்ப மரியாதை போச்சுன்னா அது உங்களுக்கு தானே மாமா அவமானம். அப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை நான் எதுவும் பண்ணலப்பா. நீ பண்ணியா இல்லையாங்கிறது இப்ப கேள்வி இல்ல பூமி. அந்த ககனுக்கும் உன் அப்பாவுக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க உங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா அது உன் மேல வச்சிருக்கிற பாசத்தால மட்டும்தான். நீதான் கேபிய விவாகரத்து கொடுக்க ஒத்துக்க வைக்கணும். ஒருவேளை அவரு விவாகரத்துக்கு ஒத்துக்காம போயிட்டாருன்னா? சிம்பிள், இந்த கல்யாணம் நடக்காது. உங்க விவாகரத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கும். யாருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னாடி நின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சாரதா. அம்மா, அம்மா, அம்மா
நான் இல்லாம நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் நானே உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிம்மா, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. குட் நைட். ஏன் சாரதா, அந்த டிவோர்ஸ் பேப்பரை உன் மகன் பார்த்தா ஏதாவது ஆயிடுமோ என்னமோன்னு அப்படி பதட்டப்படுற? நீ உன் புருஷனுக்கு விவாகரத்து கொடுக்க போறேன்னு தெரிஞ்சா உன் புள்ள சந்தோஷம் தானே படுவான். இந்த வீட்ல இருந்து உன் புருஷன் நிரந்தரமா பிரிஞ்சு போகணுங்கிறது தானே உன் புள்ளையோட ஆசையும். நான் பதட்டப்பட்டது இத்தனை வருஷம் இல்லாம இப்ப இந்த விவாகரத்து விஷயம் எதுக்கு வந்துச்சுன்னு ககனுக்கு சந்தேகம் வந்துருமேனு தான். விவாகரத்து கொடுக்கிற கண்டிஷன் போட்டுதான் அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருமோன்னு பயந்த. அப்படி தெரிஞ்சு போச்சுன்னா அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான். அதுதான் என்னோட டென்ஷன். கேட்டாலும் விவாகரத்து கொடுக்காத ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டியா, விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிற ஒரு மகனுக்கு தாயா, உன்னை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு சாரதா. மீரா, இங்க வா. என்ன அண்ணே? கல்யாண வீட்ல எதுக்கு இப்படி ஒப்பார வச்சுக்கிட்டு இருக்க மீரா? உங்க அண்ணனே மனசு மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருல, நாமளும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் சிரிச்சுக்கிட்டே கல்யாண வேலைகளை பார்க்கணுமா? நான் அழறது இந்த கல்யாணம் நடக்கிறத பத்தி இல்ல அண்ணே, எனக்கு நடக்க போற அவமானத்தை பத்தி தான் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். சுத்தி வளைக்காம என்ன விஷயம்னு சொல்லு மீரா. உனக்கு அவமானம் நடக்கும்னு எதுக்கு நினைக்கிற? நினைக்கிறதெல்லாம் இல்ல அண்ணே, என் புருஷனே சொல்றாரு கல்யாணம் முடியற வரைக்கும் அவர் சாரதா பக்கத்துல நின்னுதான் எல்லாமே பண்ணுவாராம். கல்யாண பத்திரிக்கையில ககனுடைய அப்பாவா இவர் பேரு போடுவேன்னு சொல்றாரு.